சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு பணியாரம். இதை பண்டிகை நாட்கள்லேயும் செய்து சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்து சாப்பிட்லாம். நான் பழம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இது எத்தனை நாள் ஆனாலும் இதே மாதிரி பஞ்சு போலே இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப்பு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா மாவு பச்சரிசியிலையும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷன் பச்சரிசிலையும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரேஷன் பச்சரிசி எப்படி 1 கப்பில் எடுத்து அளந்து தலை தட்டி எடுக்கணும். அதுக்கு மேலே குமிச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு எடுக்கணும். இதில் ஒரு 10 போல் வெந்தயம். இதில் பாதி போதும், பாதி தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. 2-3 நேரம் நல்லா கழுவி எடுங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. நான் நைட்டில் தான் ஊற வச்சுருக்கேன், காலையில் தான் சுட்டு எடுக்கிறதுக்காக. பாருங்கள், மூடி வச்சுருங்க. காலையில் பார்ப்போம். பாருங்கள் காலையில் எப்படி இருக்குன்னு நல்லா ஊறி வந்திருக்கும். உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். இந்த அரிசியும் உளுந்தான் நல்லா ஊறி இருக்கணும். குறைஞ்சது 6 மணிக்கூறாவது ஊறணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பேக்கிங் சோடாவோ எதுவும் போட வேண்டிய தேவை இருக்காது. அரைச்ச பிறகு ஊற வைக்கணும்னு தேவை இருக்காது. இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காயும் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் நல்லா அரைக்கண்டா, இட்லி மாவு பதத்தில் அரைக்கணும். ரொம்பவும் கரகரன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இட்லி மாவுக்கு நம்ம அரைப்போம்ல அதே மாதிரி இருக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் 150 கிராம் வெல்லம். இந்த வெல்லம் போட்டால் தண்ணி இலகி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கெட்டியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நான் 150 கிராம் வெல்லம் போட்டாச்சு, அதாவது 3/4 கப்பு. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இதையும் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைப்படணும்னு இல்லை தேங்காய் துருவல். பாருங்க இப்போ எப்படி இருக்குது, தோசை மாவு பக்கத்தில் இருந்திருக்கு. நம்ம முதல்ல இட்லி மாவு பக்கத்தில் இருந்து வெல்லம் எல்லாம் போட்ட உடனே தோசை மாவு பக்கத்தில் இருந்திருக்கு. இது பக்கம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நல்லா எடுத்துருங்க மாவை மிக்ஸி ஜாரில் இருந்து. ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். இது கரெக்டான பக்குவம் தான். பாருங்க இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை காய வச்சுக்குவோம். பாருங்க எண்ணெய் காய்ச்ச உடனே விடுங்க, நல்லா காய்ஞ்சிடணும். அப்படின்னா தான் உடனே மேலே வரும். பாருங்கள் மேலே எண்ணெயை விடுங்க, அப்படின்னா மேலேயும் வெந்துடும். பாருங்கள் கீழே அடியில் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள் ஒரு பக்கம் வந்தாச்சு, திருப்பி போடுங்க. நல்லா வெந்த பிறகு இடுங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்பம் சுட்ட உடனே இதை எடுத்து பாருங்கள், நல்லா மாவு இருக்கா இல்லையா அப்படின்னு. நிறைய மாவு இருந்தோன்னா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஓரளவுக்கு கரெக்டாக இருந்து பாருங்கள். கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் கூடுதல், அப்படின்னா தான் நல்லா பொங்கி வரும். அதுக்கும் பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் கொஞ்சம், அப்படின்னா தான் நல்லா உள்ளே வெந்திருக்கும். பாருங்கள் எடுத்துருவோம். பாருங்கள் மாவு தோசை மாவு பக்கத்தில் இருக்கணும். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டு இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு அப்பத்தை பிச்சு முதல்ல சுட்டுதை பிச்சு பாருங்கள். பார்த்து அதில் நிறைய மாவாட்டி இருந்தேன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு இப்படி விடுங்க, அப்படின்னா நல்லா வரும். இப்போ நம்ம எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இல்லை ஏலக்காய் வாசனையும் இப்போ தெரியுது நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பஞ்சு போல். நம்ம பழம் சேர்க்கல, எதுவும் சேர்க்கல, ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நல்ல மாவு அவ்வளவா இல்லை, வேகாமல் இல்லை, நல்லா வெந்து இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.